அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் அனைவரையும் நம்முடைய நம்பிக்கை விஸ்வா சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் மட்டும்தான் பண்ண போறோம். அதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னுக்கு ஒரு இடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ரிவர்ஸ் நல்ல ஒரு ரிவர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு கேண்டில் ஸ்டிக், அதாவது அந்த டோஜி கிரேவ் ஸ்டோன் டோஜி இல்ல ஷூட்டிங் ஸ்டார் சொல்லலாம். அது வந்து சிமிலரா தான் இருக்கும். ஸோ அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இந்த ரெண்டை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நேற்று நான் சொன்ன மாதிரி இன்னைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வந்துச்சு. பட் ஐ எம் நாட் கோயிங் டு ஷோ த ப்ராஃபிட். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நல்ல ஒரு டெக்னிக்கலாக நல்லா கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் உங்களாலையும் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரி, ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேற்று நம்ம பண்ண அனலிசிஸ் என்ன, அதுக்கு அதை வந்து மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். நம்மளுடைய நேற்று அனலிசிஸ் படி 17,938க்கு கீழே போச்சுன்னா நம்ம புட் சைடு போகலாம். 18,053க்கு மேலே போச்சுன்னா கால் சைடு போகலாம். இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே பாருங்க, கரெக்டாக 18,053ல் இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டு கீழே வந்து திரும்ப அகெயின் இங்கே ஒரு ரீடெஸ்ட் ஆயிருக்கு. நம்மளுடைய லெவல் 17,938. இங்கே பிரேக் ரீடெஸ்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஒரு ரீடெஸ்ட் ஆன இடத்துல என்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் டவுன்ஃபால், எங்கேயுமே ஒரு புல் பேக்கே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 130 பாயிண்ட் கிட்ட நீங்கள் நிஃப்டியில் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ நீங்கள் அதனால நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளுடைய வீடியோவை வாட்ச் பண்ணுறதோட விட்டுறாதீங்க. லெவல்ஸை மார்க் பண்ணுங்க. அது ரீடெஸ்ட் எப்போ எடுக்குதோ அங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இது நம்மளுடைய லெவல்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு திரும்ப இங்கே டபுள் பாட்டம், அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. ஃபைன். இப்போ ரெண்டாவது வந்து நான் சொல்ல போகிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேண்டில் இங்கே பாருங்க, இதுதான் அந்த கேண்டில். இதை வந்து நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்டார் சொல்லுங்க, இல்லை டோஜின்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு இங்கே கூட ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேண்டில்ஸ் கிடைக்கிறத நீங்கள் மிஸ் பண்ணாங்க. இது வந்து இங்கேருந்து போன இந்த ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த ஒரு கேண்டில்ஸ் கிடைச்சிச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் எடுங்க. உங்களுடைய டார்கெட் இந்த அளவுக்கு ஆகுது மினிமம் வரும். எங்கேருந்து மேலே போயிருக்கோம் அந்த மூமெண்ட் கிடைக்கும். இங்கே பாருங்க, கரெக்டாக அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா திரும்ப நீங்கள் என்ட்ரி எடுத்திருக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, நல்ல ஒரு டவுன் மூவ். மினிமம் நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இங்கே வரையும் நீங்கள் அழகாக நல்லா கேப்சர் பண்ணியிருக்கலாம். மினிமம் இங்கே எடுத்திருந்தீங்களா கூட ஒரு 50ங்களா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் நீங்கள் நல்லா கேப்சர் பண்ணியிருக்கலாம். இல்லை ப்ரீமியம்லாம் கட் ஆகிருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸாவது நீங்கள் ப்ரீமியத்தில் நீங்கள் நல்லா கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ரெண்டாவது ஆயிடுச்சுங்களா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபிபனாச்சிலாம் நீங்கள் போட்டு பார்த்துருந்தீங்களா கூட உங்களுக்கு அதுலேயும் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 618 கிட்ட இங்கே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப டவுன் ஆகிட்டு 1.61 ஆயிட்டு. ஸோ 3 மெத்தட் இருக்கு. 3 மெத்தடையும் பாருங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் இல்லாட்டி ½ அன் அவர் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தாங்க கூட இங்கேயே பிரேக் ஆயிடுச்சு ½ அன் அவர்ல. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட். இங்கே பாருங்க, நீங்கள் ½ அன் அவர் பார்த்துருந்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இதுதான் நம்மளுக்கு ½ அன் அவர். இங்கே பாருங்க, இங்கே பிரேக் ஆயிடுச்சு இந்த கேண்டில். அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ரீடெஸ்ட் டவுன்ஃபால், நல்ல டவுன்ஃபால். ஸோ திரும்ப நான் உங்கள்கிட்ட அதை தான் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ½ அன் அவர் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஃபிபனாச்சி இருக்குது. இது எல்லாம் நீங்கள் வந்து திரும்ப நல்லா பாருங்க. நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் நல்லபடியாக ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் நம்ம. அதே மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 42,880க்கு மேலே தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 42,450க்கு கீழே போச்சுன்னா தான் நம்ம புட் சைட் சொல்லியிருந்தோம். இது வந்து நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேவும் டெலிகிராம் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்துட்டு அகைன் ரீடெஸ்ட் ஆச்சு. அப்படியே நல்ல ஒரு டவுன்ஃபால். பட் இது நம்ம வந்து வியூவர்ஸ் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்களா கூட போதும். இங்கே மாதிரி ரீடெஸ்ட் ஏரியா
இந்த இடத்துல இருந்து நீங்க கேப்சர் பண்ணியிருந்தா கூட உங்களால மினிமம் 372 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஏரியால இருந்து ரிவர்சல் வேற வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் லைன். இன்கேஸ் சப்போர்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட், இல்ல உங்களுக்கு டார்கெட்டா வச்சுக்கிடலாம். ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். மெயினா நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது இந்த பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக் இங்கேயும் கூட பாருங்க, நல்லா கிளியரா தெரியுது பாருங்க. பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஷூட்டிங் ஸ்டார் அகைன், டோஜி. ஓகே, அது மட்டும் இல்லாம இங்கேயும் கூட பாருங்க, சேம் ஷூட்டிங் ஸ்டார். இந்த ஏரியால பாருங்க, மார்னிங் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி இது ஷூட்டிங் ஸ்டார், டோஜி. ஸோ இந்த மாதிரி நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கிட்டீங்களா போதும், ஈஸியா நல்ல ஒரு ட்ரேட் கிடைக்கலாம். ஒவ்வொரு கேண்டிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 to 60 பாயிண்டாவது உங்களுக்கு மினிமம் கிடைக்கும். இந்த மணியில போயிட்டு இல்ல டீப் இந்த மணியில போய் நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரீமியத்துல வந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். ஒரு லாட் நீங்க எடுத்தீங்களா கூட உங்களுக்கு 1250 ரூபா டெய்லி ப்ராஃபிட்ல வந்துடும். உங்களுக்கு நல்ல ஒரு கேபிட்டல் நீங்க வந்து பில்டப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். இதை நல்லா பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மண்டே நல்லபடியா ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. மறுபடியும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.